அசைவ உணவு வகையிலேயே அதிக கொழுப்பு சத்து இல்லாத ஒரே உணவு கருவாடு. எங்க பாட்டியோட கைப்பக்குவத்துல குஞ்சு கருவாடை எப்படி சமைக்கிறதுன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். குஞ்சு கருவாடு சின்னதா இருக்கிறதுனால மணல் தூசி இது மாதிரி நிறைய இருக்கும். அது போறதுக்காக முறத்துல வச்சு புடைச்சு எடுத்துக்கலாம். முறத்துல வச்சு பொறிச்சாலும் முழுசா மணலை சுத்தம் பண்ண முடியாது. அதனால ஒரு பாத்திரத்துல சுடுதண்ணி வச்சு கருவாடை நல்லா அலசி எடுத்துக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம், ரெண்டு தக்காளி, ரெண்டையும் பொடி பொடியா நறுக்கி தனித்தனியா எடுத்து வச்சுக்கலாம். குஞ்சு கருவாடு சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் இப்ப பாத்திரலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, 2 வெங்காயம், உப்பு, மஞ்சத்தூள், பொடி பொடியா நறுக்கின தக்காளி. இப்ப குஞ்சு கருவாடை சமைக்க ஆரம்பிச்சிடலாம். சட்டி சூடானதும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்துக்கலாம். இப்ப கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலையை இப்ப சேர்த்துக்கலாம். பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை இப்ப சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிடுச்சு. இப்ப இது கூட நம்ம பொடி பொடியா நறுக்கி வச்சிருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி இப்ப ஓரளவு வதங்கிடுச்சு. மஞ்சள் தூளையும் மிளகாய் தூளையும் இப்ப சேர்த்துக்கலாம். இப்ப வதங்கும் போது தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப சுடுதண்ணி அரைச்சி வச்சிருந்த கருவாடை நம்ம இப்ப இது கூட சேர்த்துக்கலாம். கருவாடை அடி பிடிக்காம இருக்க மிதமான சூட்டுல கிண்டிக்கிட்டே இருக்கலாம். அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் எண்ணெய் அது கூட சேர்த்துக்கோங்க. கருவாடை நல்லா வறுத்தாச்சு. இப்ப கொத்தமல்லி தழையை சேர்த்து இறக்கிடலாம். எங்க தாத்தாவுக்கு ரொம்ப பிடிச்ச குஞ்சு கருவாடு இப்ப தயாராயிடுச்சு.